இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே ரொம்பவே பரபரப்பாக ஓடி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன 10 பெஸ்ட் ஹாரர் மூவிஸ் ஆஃப் ஆல் டைம்ஸ். இது எல்லாமே என்னோட ஃபேவரட் மூவிஸும் கூட. இதில் முக்கால்வாசி மூவிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேபி இந்த லாஸ்ட் மூவி நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஏன்னா இது 1931 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் மூவி. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்மள எத்தனை பேர் இங்கிலீஷ் மூவி டைட்டிலோட அர்த்தம் புரிஞ்சு படம் பார்க்குறோம்? உதாரணத்துக்கு நோ ரிட்ரீட் நோ சரண்டர் அப்படின்னு 1985 ஒரு இங்கிலீஷ் மூவி ரிலீஸ் ஆச்சு. இந்த டைட்டிலில் வர ரிட்ரீட்டுக்கு என்ன அர்த்தம்? ரிட்ரீட் அப்படின்னா போர் நடக்கும்போது புறமுதுகிட்டு ஓடி போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல தஞ்சம் அடையிறது. ஸோ நோ ரிட்ரீட் நோ சரண்டர் அப்படின்னா பின்னோக்கி ஓடவும் மாட்டேன், சரணடையவும் மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி அர்த்தம் புரிஞ்சு படம் பார்த்தா நம்மளும் அந்த மூவியோட பிளாட்டை நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியும் டெவலப் ஆகும். இப்போ நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த மூவி டைட்டில்ஸ்க்கு என்னென்ன அர்த்தம், இதுக்கு சரியான உச்சரிப்பு என்ன அப்படின்றத பற்றி தான். ஃபர்ஸ்ட், 1982 ரிலீஸ் ஆன போல்டர்காய்ஸ்ட். உங்களுக்காக இன்னொரு தடவை உச்சரிக்கிறேன், போல்டர்காய்ஸ்ட். போல்டர்காய்ஸ்ட் அப்படின்னா அதிக சத்தம் ஏற்படுத்தி நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்களை நகர்த்தி தூக்கி எறிகிற ஒரு சக்தி, குறிப்பாக தீய சக்தி இல்லை பேய். இதுக்கான எக்ஸாம்பிள், she said that she had witnessed poltergeist activities. பேய் பொருள்களை தூக்கி எறிந்து அட்டகாசம் செய்ததை தான் பார்த்ததாக அவள் கூறினாள். அடுத்தது, முதலா 1973 ரிலீஸ் ஆன தி எக்ஸோசிஸ்ட். உங்களுக்காக இன்னொரு தடவை உச்சரிக்கிறேன், எக்ஸோசிஸ்ட். எக்ஸோசிஸ்ட் அப்படின்னா இறை பிரார்த்தனை மூலமாவோ இல்லை மாந்திரீகம் மூலமாவோ பேயோட்டுறவங்க. இதுக்கான எக்ஸாம்பிள், an exorcist was called in to get rid of the ghost. பேயை விரட்டி அடிப்பதற்காக பேயோட்டும் ஒருவர் வரவழைக்கப்பட்டார். நெக்ஸ்ட், முதலா 1976 ரிலீஸ் ஆன தி ஓமன். உங்களுக்காக இன்னொரு தடவை உச்சரிக்கிறேன், ஓமன். ஓமன் அப்படின்னா சகுனம். குட் ஓமன் அப்படின்னா நல்ல சகுனம், பேட் ஓமன் அப்படின்னா கெட்ட சகுனம். இதுக்கான எக்ஸாம்பிள், many believe that hearing the chiming of bells is an omen of good luck. மணிகளின் ஓசையை கேட்பது அதிர்ஷ்டத்தின் சகுனம் என்று பலர் நம்புகின்றனர். இப்போ வரப்போகிறது 2013 ரிலீஸ் ஆகி நம்ம எல்லாரும் ரசித்து பார்த்த படம் த காஞ்சரிங். உங்களுக்காக இன்னொரு தடவை உச்சரிக்கிறேன், காஞ்சரிங். காஞ்சரிங் அப்படின்னா இயற்கை விதியை மீறி மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணுறது. இதுவே காஞ்சர் அப் அப்படின்ற ஃப்ரேஸுக்கு அர்த்தம் ஒரு ஆத்மாவை மந்திர வார்த்தைகள் சொல்லி எழுப்புறது. இது இல்லாமல் காஞ்சர் அப்புக்கு இன்னும் சில அர்த்தங்கள் இருக்கு. ஆனால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்டுக்கு அது பொருந்தாது, அதனால அதை விட்டுருவோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், he did conjuring tricks for kids. அவர் குழந்தைகளுக்காக மந்திர வித்தைகளை செய்து காண்பித்தார். he tried to conjure up the ghost of his dad. அவர் தனது அப்பாவின் ஆவியை எழும்பச் செய்ய முயன்றார். அடுத்து வரப்போறது 2010 ரிலீஸ் ஆன இன்சிடியஸ். உங்களுக்காக இன்னொரு தடவை உச்சரிக்கிறேன், இன்சிடியஸ். இன்சிடியஸ் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம படிப்படியா ரொம்பவே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு மாற்றம். இதுக்கான எக்ஸாம்பிள், excessive stress is an insidious condition that leads to heart attack. நமக்கு எவ்வித அறிகுறியும் இல்லாமல் அதிக மன அழுத்தம் மாரடைப்புக்கு வழிவகுக்கும். அடுத்து 2004 ரிலீஸ் ஆன தி கிரட்ஜ். உங்களுக்காக இன்னொரு தடவை உச்சரிக்கிறேன், கிரட்ஜ். கிரட்ஜ் அப்படின்னா கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயல்னால ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சி. அதன் காரணமாக நீண்ட காலத்துக்கு ஒருத்தவங்க கிட்ட தொடரும் பகையுணர்ச்சி, வன்மம். இதுக்கான எக்ஸாம்பிள், the police suspected that the neighbor might have had a grudge against the victim. பாதிக்கப்பட்டவர் மீது அண்டை வீட்டாருக்கு வன்மம் இருந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர். அடுத்து 1999 ரிலீஸ் ஆன த ஹாண்டிங். உங்களுக்காக இன்னொரு தடவை உச்சரிக்கிறேன், ஹாண்டிங்.
ஹாண்டிங் அப்படின்னா எப்பவும் மனசுல இருந்து நீங்காத ஒரு வித சோகமும் சுவாரஸ்யமும் கலந்த ஒரு அழகான நினைவு. இதுக்கான எக்ஸாம்பிள், இட் இஸ் அ ஹாண்டிங் மெலடி. இது மனதை விட்டு நீங்காத சோகமும் ரம்யமும் கலந்த ஒரு இசை. நெக்ஸ்ட், 1984 ரிலீஸ் ஆன கோஸ்ட் பஸ்டர்ஸ். உங்களுக்காக இன்னொரு தடவை உச்சரிக்கிறேன், கோஸ்ட் பஸ்டர். கோஸ்ட் பஸ்டர் அப்படின்னா பேய்களை பற்றியும் அமானுஷ்ய விஷயங்களை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, பேய்களை டெக்னாலஜி யூஸ் பண்ணி விரட்டி அடிக்கிறவங்க. இதுக்கான எக்ஸாம்பிள், தி கோஸ்ட் பஸ்டர் ஸ்டார்டட் டு இன்வெஸ்டிகேட் த பேரநார்மல் இவெண்ட்ஸ். பேய் பிடிப்பவர்கள் அமானுஷ்ய நிகழ்வுகளை விசாரிக்க தொடங்கினர். இப்போ வரப்போகிறது 2018 ரிலீஸ் ஆன ஹெரிடிட்டரி. உங்களுக்காக இன்னொரு தடவை உச்சரிக்கிறேன், ஹெரிடிட்டரி. ஹெரிடிட்டரி அப்படின்னா பெரியவங்க இல்லை பெற்றவங்க கிட்ட இருந்து இளையவங்களுக்கு வர்ற குணாதிசயம், இல்லைனா நோய், இல்லைனா பட்டம் பதவி. இதுக்கான எக்ஸாம்பிள், இட் இஸ் செட் தட் டெஃப்னஸ் இஸ் ஹெரிடிட்டரி. காது கேளாமை பரம்பரையாக தொடரும் குறைபாடு என்று கூறப்படுகிறது. அடுத்து வரப்போறது 1931 ரிலீஸ் ஆன பிராங்கென்ஸ்டைன். உங்களுக்காக இன்னொரு தடவை உச்சரிக்கிறேன், பிராங்கென்ஸ்டைன். பிராங்கென்ஸ்டைன் அப்படின்னா செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு அரக்கன், இல்லைனா அழிவை உண்டாக்கக்கூடிய ஒன்று. அது எந்த அளவுக்கு அழிவை உண்டாக்கும்னா, யார் உருவாக்குனாங்களோ அவங்களே அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு. இதுக்கான எக்ஸாம்பிள், the company has become a Frankenstein monster beyond the control of the people who created it. நிறுவனத்தை உருவாக்கி விதிகளை விதைத்தவர்களே கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அந்நிறுவனம் மாறிவிட்டது. என்னங்க, எல்லா மூவி டைட்டில்ஸோட அர்த்தம் என்ன, இதுக்கு சரியான உச்சரிப்பு என்னன்னு பார்த்தீங்களா? இது மாதிரி உங்களோட ஃபேவரட் மூவி டைட்டில்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது குவெஷன்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.